அன்னதானம் என்பது சாதாரணமானது அல்ல. என்னை கேட்டால் இந்த மாரியம்மன் இருக்கக்கூடிய இடத்தில் முடிந்தவரை நாம் அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானத்தின் சிறப்பு தான் மாரியம்மன். அன்னதானத்தினுடைய சிறப்பு என்று சொல்கிற போது, ஒரு அரசனும் அரசியும் தினசரி அன்னதானம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசன் இறந்து விடுகிறான். அரசியார் தன்னுடைய சிறிய ஆண் குழந்தையை வைத்துக்கொண்டு அன்னதானம் செய்கிறாள். செய்து 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 தன்னுடைய அத்தனை சொத்துகளும் போகிறது. சாதாரண குடியிருப்புக்கு வருகிறார்கள். அவர்களுடைய நிலை மிக மோசமாகிறது. அன்றைக்கு உழைத்து சம்பாதித்து வரக்கூடிய சம்பாத்தியத்திலே தாங்களும் உண்டு பிறருக்கும் அன்னதானம் செய்தார்கள். அந்த சிறிய ஆண் குழந்தை அம்மாவை பார்த்து கேட்டான், அம்மா, அரண்மனையில் இருந்தோம், அன்னதானம் செய்ய வேண்டியதுதான். அப்பா இறந்து விட்டார், சரி, சொத்துக்கள் இருந்தது, அன்னதானம் செய்தோம். இப்போது நாமே வறுமையில் இருக்கிறோம், எதற்காக இப்படி கஷ்டப்பட்டு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று. அம்மா சொன்னாள், அன்னதானத்தின் மகிமையை சொல்லும் அளவிற்கு உன் தாய்க்கு ஞானம் போதாது. காற்றுக்கு செல், காட்டிலே பெரிய முனிவர்கள் இருப்பார்கள், அவர்களிடம் சென்று பொருள் கேட்டு வா என்று அனுப்பி வைத்தாள். ஆர்வத்தோடு காற்றுக்குள் போனான். காடு முழுக்க தேடினான், எந்த ஞானிகளும் தெரியவில்லை. இரவாகிவிட்டது. இரவிலே ஒரு வேடவன் பார்த்தான் இந்த குழந்தையை. பக்கத்தில் போய் கேட்டான், எதற்காக காட்டிலே இந்த இரவு பொழுதில் சுற்றுகிறாய்? ஞானிகளை பார்க்க வந்தேன். இந்த இரவில் சுற்றினால் ஞானிகளை பார்க்க முடியாது, விலங்குகளைத்தான் பார்க்க முடியும், வேட்டையாடி விடும். இன்றைக்கு ஒரு நாள் இரவு என்னுடைய பரணிலே தங்கிக்கொள், காலையில் எழும்பி ஞானிகளை தேடி செல் என்று சொல்லி அந்த குழந்தையை தன்னுடைய மரத்திற்கு மேலே தான் கட்டி வைத்திருந்த பரணிற்கு அழைத்து சென்றான். பரணிலே சென்றவுடன் மனைவிக்கு கோபம். அவளுக்கும் கணவனுக்கும் மட்டும்தான் உணவு சமைத்து வைத்திருந்தாள். வேடவன் குழந்தைக்கும் உணவு கொடு என்றான். இருவருக்குத்தான் உணவு சமைத்தேன், என் உணவை தரமாட்டேன் என்று அவளுக்கானதை தனியாக பிரித்தாள், கணவனுக்கானதை தனியாக கொடுத்தாள். வேடவன் என்ன செய்தான், தன் உணவில் பாதியை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்து குழந்தையையும் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டு விட்டு உறங்கும் நேரம் வரும்போது சொன்னான், நமக்கு பரணிலே உறங்கி பழக்கம் உண்டு, இந்த குழந்தைக்கு பழக்கம் இல்லை, அதனால் நம் இருவருக்கு இடையிலே இந்த குழந்தையை உறங்க வைப்போம் என்று சொன்னான். அவளுக்கு கோபம், நம் இருவருக்கிடையில் யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த குழந்தையை அச்சத்திலே உறங்க வையுங்கள் என்றாள். வேறு வழி இல்லாமல் தன் மார்போடு அணைத்து அந்த குழந்தையை போட்டுக்கொண்டு வேடவன் உறங்கினான். அவள் மனைவி நன்கு உறங்குவதை பார்த்தவுடன் இவன் என்ன செய்தான், குழந்தையை எடுத்து இருவருக்கும் மத்தியிலே உறங்க வைத்தான். அவன் உறங்கிய பிறகு மனைவி எழுந்தாள். இருட்டிலே அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. அவள் என்ன நினைத்தாள், இந்த குழந்தையால் தானே இன்றைக்கு இருவருக்கும் இடையில் சண்டை வந்தது, இந்த குழந்தையை இந்த பரணிலே இருக்கக்கூடாது, அச்சத்தில் தானே குழந்தை உறங்குகிறது என்று இருட்டிலே தள்ளிவிட்டு விட்டாள். உறங்கியதோ கணவன் கீழே விழுந்து இறந்தே விட்டான். மறுநாள் காலையில் அந்த குழந்தை வருத்தத்தோடு இப்படி ஆகிய நிலையெல்லாம் பார்த்துவிட்டு ஞானிகளை தேடி போகிறது. ஒரு முனிவரை பார்க்கிறது. முனிவரிடம் அன்னதானத்தின் பொருள் என்ன என்று கேட்டது. முனிவர் சொன்னார், அன்னதானத்தினுடைய சிறப்பை உனக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பினை உனக்கு தருகிறேன். பக்கத்திலே தான் அரண்மனை இருக்கிறது. அந்த நாட்டிற்கு சென்று அந்த அரண்மனை அரசனிடம் சென்று, இன்னும் 10 மாதத்திலே இங்கே ஒரு அழகான இளவரசன் அரசியாருக்கு பிறக்கப் போகிறான் என்று சொல், விடை உனக்கு தெரியும் என்று சொன்னார். பிறந்த குழந்தை பேசும் என்றும் சொல் என்றான். இந்த குழந்தை சென்றான். அரண்மனையிலே அரசனை பார்த்தான். அரசியாருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அரசியாரையும் அரசனையும் பார்த்து, இன்னும் 10 மாதத்திலே அழகான ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் என்று சொன்னார். அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. அடுத்ததாக சொன்னான், பிறந்த குழந்தை பேசும் என்று. இன்னும் மகிழ்ச்சி. அந்த சொன்ன வார்த்தைக்காகவே அந்த குழந்தையை தன் அரண்மனையிலே தங்க வைத்தான். நாட்கள் கடந்தது. அரசியார் கர்ப்பம் தரித்தாள். 10 மாதத்தில் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தையை இந்த ஆண் குழந்தைக்கு முன்னால் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தை இவனை பார்த்தவுடனே, பிறந்த குழந்தை அந்த சிறுவனை பார்த்தவுடன் கேட்டது, எப்படி நலமாக இருக்கிறாயா என்று. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். நீயே இப்போதுதான் பிறந்திருக்கிறாய், நான் தான் உன்னை பார்த்து கேட்க வேண்டும், ஏதோ தெரிந்ததை போல் கேட்கிறாயே, என்னை தெரியுமா உனக்கு என்று சிறுவன் கேட்டான்.
பிறந்த குழந்தை சொன்னது, எனக்கு உன்னை நன்றாக தெரியும், ஆனால் உனக்குத்தான் என்னை இன்னும் அடையாளம் தெரியவில்லை என்று. புரியவில்லை இந்த சிறுவனுக்கு. அந்த குழந்தை சொன்னது, 10 மாதம் முன்பாக அன்னதானத்தின் பெருமையை கேட்பதற்காக நீ காற்றுக்கு வருகிற போது உன்னை என்னுடைய பரணிற்கு அழைத்து சென்று என் உணவில் பாதியை கொடுத்து பரணிலே தங்க வைத்தேனே வேடவன், அந்த வேடவன் தான் நான். போன பிறவியில் என் உணவில் பாதியை கொடுத்தேன், பிறகு மரணித்து விட்டேன். பாதி உணவை கொடுத்ததற்கே மறுபிறவியில் இளவரசனாக நான் பிறந்திருக்கிறேனே. தினசரி உன் தாயானவள் அன்னதானம் செய்கிறாளே, அவளை கடவுள் எந்த இடத்தில் கொண்டு வைத்திருப்பார் பார் என்று சொன்னார் என்றால் அன்னதானத்திற்கு அவ்வளவு மகிமை. அதனால் இந்த மாரியம்மனுடைய சன்னதியிலே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் நம்முடைய மனதிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டும், முடிந்தால் யாருக்காவது ஒரு நாளாவது நாம் அன்னதானம் செய்ய வேண்டும். கோடான கோடி புண்ணியத்தை அது தரும். இந்த மாரியம்மனுடைய சன்னதியிலே நாம் எடுக்கக்கூடிய ஆகப்பெரிய நல்ல முடிவு அதுவாக இருக்கும். காரணம், உரிமையோடு எதையுமே கேட்கலாம். இந்த தாயிடம், பராசக்தியிடம் பாரதியார் எடுக்காத உரிமையா? நாம் யாரை பார்த்து அடி என்று அழைப்போம்? தோழிகளைத்தானே அழைப்போம். அடி இங்கே வா என்று அழைப்போம். பாரதியார் பராசக்தியை அழைத்தார் அடி என்று. எப்படி? சொல்லடி சிவசக்தி என்று சொல்கிறார் பாருங்கள். சொல்லடி சிவசக்தி என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உரிமையை பாரதியார் எடுத்திருப்பார். அடி என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உரிமையை பராசக்தியிடம் எடுத்திருக்க வேண்டும். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கேட்டார். எவ்வளவு பெரிய ஒரு உரிமை பாருங்கள். அதே உரிமையை கண்ணனிடம் எடுத்திருப்பார். எப்படி பராசக்தியை அடி என்று அழைத்தாரோ கண்ணனை அடா என்று அழைப்பார். தோழனைத்தானே அடா என்று அழைப்போம், வாடா என்று சொல்லுவோம். கண்ணனை அடா என்று சொல்கிறார். எப்படி? காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. பாருங்கள் எவ்வளவு பெரிய உரிமை. முதல் 2 வரியிலே ஐயா ஐயா என்று தான் அழைத்தார். பாரதியாருடைய பாக்கியம் 3வது வரியிலே ஐக்கியமாகிவிட்டார். எவ்வளவு பெரிய உரிமை பாருங்கள். அடா என்று. அந்த உரிமையினுடைய உச்சம் என்ன தெரியுமா? தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்றார். தீயில் கையை வைத்தால் சுடதானே செய்ய வேண்டும். தீயை தொட்டால் உன்னை தீண்டிய இன்பம் என்று சொன்னார். இது எப்படி சாத்தியம் என்று நான் யோசித்ததுண்டு. இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி ஐயா சொன்னார்கள். தீமிதி திருவிழா. தீயை தொட்டால் மாரியம்மனை தொட்டதாக நினைத்துத்தானே இங்கே ஒவ்வொருவரும் தவம் இருந்து வணங்குகிறார்கள். ஆக அது சாத்தியப்படத்தானே செய்கிறது. பாரதியார் சொன்னார், இவ்வூர் மக்கள் அதை செய்கிறார்கள் என்று பார்க்கிற போது உண்மையாகவே பக்தியினுடைய உச்சத்திலே இந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள். இதுதான் பக்தி. சொல்வது மட்டுமல்ல, சில விஷயங்களில் பக்தி சொல்லியதை தாண்டியதை செய்தும் காண்பிக்கிறது பாருங்கள். பக்தியினுடைய ஆகப்பெரிய உச்சம் அதுதான். ஆனால் நாம் எங்கே தெரியுமா அந்த பக்தியுடைய பாதையிலிருந்து சற்று பின்வாங்குகிறோம். எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம், கடமையை செய்ய மறந்து விடுகிறோம். அவ்வளவுதான். கடவுள் 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 என்று கடவுளை அளவுக்கு அதிகமாக வணங்கக்கூடிய மனிதர்களில் சிலர் தன் கடமையை செய்ய மறந்து விடுகிறார்கள். பக்தி என்பது கடவுளை வணங்குவது மட்டுமல்ல, கடவுளை வணங்கினால் மட்டும் எம்பெருமான் சன்னதி கிடைக்காது. எவன் ஒருவன் தன் கடமையை செய்து கடவுளை வணங்குகிறானோ அவன் சன்னதியை அடைகிறான். புரியும்படியே சொல்கிறேன். ஒரு ஊரிலே ஆகப்பெரிய பக்தர்
பக்தன் இருந்தான். இதே போல மாரியம்மனுடைய சன்னதியிலே வந்து நின்றான். அம்மா, நான் தினசரி ஆலயம் வருகிறேன், வணங்குகிறேன், உன் அருளாலே தான் வாழ்கிறேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்ய வேண்டும், செய்வாயா என்று கேட்டான். சரி, தினசரி சன்னதிக்கு வரக்கூடிய பக்தன் தன் குழந்தையை போல ஆசைப்பட்டு கேட்கிறானே, என்ன வரம் வேண்டும் என்று தாயானவள் குரல் கொடுத்தாள். பக்தன் சொன்னான், இந்த முறை நம்முடைய ஊரிலே லாட்டரி சீட்டு அடிக்க இருக்கிறார்கள். 25 கோடி ரூபாய் லாட்டரி அடிக்கிறார்கள். அந்த 25 கோடியும் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும், வரம் கொடுப்பாயா என்று கேட்டான். அளவுக்கு அதிகமான ஆசை கொண்ட வரம்தான். பக்தன் கேட்டு விட்டானே. தாய் உள்ளம் படைத்தவளால் மறுக்க முடியவில்லை. குழந்தை கேட்டால் அவள் உள்ளம் இறங்கத்தானே செய்கிறது. சரி பக்தா, இந்த மாதம் அடிக்கக்கூடிய 25 கோடியும் உனக்குத்தான், வைத்துக்கொள் என்றாள். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்றைக்கு அந்த நாள் வரும் 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 என்று பார்த்து கொண்டே இருந்தான். லாட்டரி சீட்டு குலுக்கக்கூடிய நாள் வந்தது. குலுக்கினார்கள், லாட்டரி சீட்டும் அடித்தது. அவனுக்கு அடிக்கவில்லை, இன்னொருவருக்கு கிடைத்தது. ஒரு நொடி மனதில் நினைத்தான், கடவுளும் மனிதர்களைப் போல பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாரோ என்று மனதிலே நினைத்து கொண்டு மாரியம்மனுடைய சன்னதிக்கே வந்தான். அம்மா, நீங்கள் சொன்னீர்கள் என்று நம்பித்தானே இத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருந்தேன். சரி, என்ன ஆயிற்று? லாட்டரி சீட்டில் உனக்கே அடித்ததா என்று கடவுள் கேட்டார். மாரியம்மன் கேட்கிறாள், இல்லை, குலுக்கினார்கள், லாட்டரி சீட்டில் பெயர் வந்தது, ஆனால் என் பெயர் அல்ல, இன்னொருவரின் பெயர். ஏன் இப்படி பொய் சொன்னாய் என்று. நான் பொய் சொன்னேனா? சரி, ஏதோ குழப்பம் நடந்திருக்கிறது. எங்கே பக்தாவுனுடைய லாட்டரி சீட்டை என்னிடம் கொடு, பார்க்கிறேன் என்று கேட்டார். அவனுக்கு அப்போதுதான் நினைவு வந்தது, நாம் லாட்டரி சீட்டே வாங்கவில்லையே என்று. கடவுள் சொன்னார், பலனை கொடுப்பதுதான் என் வேலை, கடமையை செய்வது உன் வேலை. பலனை நான் கொடுக்கிறேன் என்று நான் சொன்னால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? சென்று உனக்கான பெயரை பதிவு செய்து லாட்டரி சீட்டை வாங்கி வைப்பது உன் கடமை, வெற்றியை கொடுப்பது என் கடமை என்று சொன்னாள். அதனால் நாம் மாரியம்மனை வணங்குகிறோம் என்று சொன்னால், அவள் சன்னதி நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், அவள் சன்னதியை அடைவதால் மனதிற்கு நிம்மதி வரும் என்று நம்புகிறோம் என்று சொன்னால், முதலில் நம் கடமையை நாம் செய்ய வேண்டும். அவரவருக்கென்று கடமை இருக்கிறது. தாய்க்கு ஒரு கடமை, தந்தைக்கு ஒரு கடமை, எல்லோருக்கும் கடமைத்தான். இலக்கியம் அதைத்தானே சொல்லித் தந்தது. இலக்கியத்தில் வரும், ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நல்லடை நல்கல் வேந்தற்கு நடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே என்று சொல்கிறது. யார் யாருக்கு என்னென்ன கடமை என்று சொல்கிறது. தாயினுடைய ஆகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? அந்த பிரசவ வலியை தாங்கி அழகான ஒரு குழந்தை, அறிவான ஒரு குழந்தையாக பெற்ற குழந்தையை இந்த உலகத்திற்கு கொடுப்பது ஆகப்பெரிய கடமை. அதுதான் இதில் ஆகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தாய்மார்களுடைய பிரசவ வலி என்பதும் தியாகம்தான். ஆனால் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிற போது, கோச்செங்கட்சோழனாருடைய தாயாருடைய நிலை நம் உடலை சிலிர்க்க செய்கிறது. கோச்செங்கட்சோழனாருடைய தாயாருக்கு பிரசவ வலி வருகிறது. எவ்வளவு பெரிய வலி! ஒரு உலகிலே யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத வலி, பெண்ணால் மட்டும் தாங்க முடிந்த வலி. அவளுக்கு பிரசவ வலி வருகிறது. அரண்மனையில் இருந்த அத்தனை பேரும் சொல்கிறார்கள், ஜோதிடம் கணித்து இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி பிறக்கும் என்று சொன்னால், இந்த குழந்தையால் இந்த சமுதாயத்தில் பல சிவன் கோயில்கள் கட்டப்படும். இந்த குழந்தையால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். இனி வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த குழந்தை எடுத்துக்காட்டாக இருக்கும். சமூகம் துலங்குவதற்கு இன்னும் சில நாளிகை தாண்டி இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிரசவ வலிக்கு தெரியுமா இன்னும் குழந்தையை தாண்டி பிறக்க வைக்க வேண்டும் என்று? ஆனால் அந்த தாயினுடைய துணிச்சலை பாருங்கள். அந்த தாய் கேட்டாள், இன்னும் கொஞ்சம் நாளிகை தாண்டி பிறக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள்.
இருந்த வைத்தியர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அம்மா நீங்கள் நேராக நின்றால் தான் இப்போது குழந்தை பிறக்கும், உங்களை தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் என்று சொன்னால் இப்போது குழந்தை பிறக்காது என்று சொன்னார்கள். தயங்கக்கூடிய தருணம் அது, மரணத்தினுடைய வாசல் அது. தலைகீழாக கட்டி தொங்கவிட்டால் ஒருவேளை தாய்க்கு மரணம் வரும் என்பது அந்த தாய்க்கும் தெரியும். ஆனால் என்ன தெரியுமா நினைத்த, இந்த வலியை நான் தாங்குவதன் மூலம் இந்த உலகில் இந்த சமூகத்தில் பல சிவாலயங்கள் எழுப்பப்படும் என்று சொன்னால் இந்த பிரசவ வலி எனக்கு துச்சம் என்று நினைத்தாள். தன்னை தலைகீழாக கட்டி தொங்கவிட சொன்னால் சரியான நாழிகை வந்தது, அவிழ்த்தார்கள், குழந்தை பிறந்தது. தலைகீழாக கட்டி தொங்கவிட்டதால் குழந்தையுடைய உடலில் உள்ள இரத்தங்கள் கண்களுக்கு போயிருந்தது. சிவப்பு நிற கண்களோடு குழந்தை பிறந்தது. அதனால் அந்த தாய் பெற்றவுடன் குழந்தையை பார்த்து செங்கண்ணா கோச்சங்கண்ணா என்று அழைத்தாள். அதோடு மரணித்தாள். அந்த தாய்க்கு தெரியாதா தலைகீழாக கட்டி தொங்கவிட்டால் தனக்கு மரணம் வரும் என்று? ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டாளே. ஏன்? தன் ஒருத்தியினுடைய மரணம், ஒரு தாயினுடைய பிரசவ வலியை தாங்கக்கூடிய தன்மை இந்த சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய வீரனை உருவாக்கும் என்று சொன்னால் அதை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று நினைத்தாள். பாருங்கள், இதைத்தான் இலக்கியம் சொன்னது, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே என்று. சரி, தாயினுடைய கடமை அது. தந்தையின் கடமை என்ன என்றால் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. குழந்தையை பெற்று தாய் கொடுத்தால் அந்த குழந்தையை நல்ல முறையில் சான்றோனாக வளர்ப்பது தந்தைக்கு கடமை. மார்க்கண்டேயருடைய வரலாறை எடுத்து பார்க்கலாம். சிவபெருமானுடைய வரமே என்னதுதான்? நிறைய ஆயுள், கெட்ட பழக்கம் உள்ள குழந்தை வேண்டுமா, குறைந்த ஆயுள் நன்னடத்தை உள்ள குழந்தை வேண்டுமா என்று கேட்டார். சரி, குறைந்த நாள் உடன் வாழ்ந்தாலும் நல்ல குழந்தையாக இருக்கட்டும் என்று நினைத்து 16 ஆண்டு காலம்தான் குழந்தை உயிரோடு இருக்க போகிறான் என்று தெரிந்தும் அந்த குழந்தையை வரமாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய மனநிலையை பாருங்கள். தன்னுடைய குழந்தைக்கு நற்பண்புகளை சொல்லிக் கொடுத்தார், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார், திருப்பணிகளை சொல்லிக் கொடுத்தார், பக்தியினுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார், சிவபெருமானுடைய அன்பினுடைய உச்சத்தை சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுத்ததன் விளைவு 16 ஆண்டுகளோடு வாழ்நாள் முடிய போகிறது என்று பிறந்த குழந்தை கூட மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தது என்று சொன்னால் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது. எல்லோரும் அந்த கடமையின்படித்தானே வாழ்கிறார்கள், எல்லோரும் அதைத்தானே செய்கிறார்கள். நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே என்று சொன்னது. நன்னடை நல்குவது என்றால் என்ன? ஒரு வேந்தனுடைய கடமை என்ன என்று ஒரு சந்தேகம் வரும். சேக்கிழாருடைய வரலாறை எடுத்து பார்க்கலாம். சேக்கிழாருடைய தந்தை அனபாய சோழனுக்கு கீழே அமைச்சராக இருக்கிறார். அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, மலையை விட கடலை விட உலகை விட பெரியது எது என்று. அமைச்சரிடம் சந்தேகத்தை கேட்டார். அமைச்சருக்கு விடை தெரியவில்லை. வீட்டிற்கு வந்தார். சேக்கிழார் கேட்டார், அப்பா என்ன ஆயிற்று, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லையப்பா, அரசர் 3 கேள்விகளை கேட்டார், விடை தெரியவில்லை. என்ன கேள்வி? மலையை விட உலகை விட கடலை விட பெரியது எது என்று. இதற்காகவா யோசிக்கிறீர்கள்? விடை திருக்குறளிலே இருக்கிறது என்று சொல்லி திருக்குறளை எடுத்து வந்தார். திருக்குறளை எடுத்து வந்து சொன்னார், அப்பா, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தினும் மானப்பெரிது என்று சொன்னார். அப்பா, உரிய காலத்திலே செய்யக்கூடிய உதவி சிறியதாக இருந்தாலும் உதவியை பெற்றவனுக்கு அது உலகத்தை விட பெரிய உதவி. ஆக உரிய காலத்தில் செய்யும் உதவி உலகை விட பெரியது என்று சொன்னார். சரி, கடலை விட பெரியது எது என்று கேட்டார். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது என்று சொன்னார்.
அப்பா உதவி செய்யலாம், பலன் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டுமே. செய்த உதவிக்கு பலன் எதிர்பார்க்காமல் இருப்பான் என்று சொன்னால், உதவியை பெற்றவனுடைய மனதிலே உதவி செய்தவன் கடலை விட பெரிதாக இருப்பான். பயன் எதிர்பார்க்காத உதவி கடலை விட பெரியது என்று சொன்னார். சரி, மலையை விட பெரியது எது என்று கேட்டார். திருக்குறளை பார்த்து சொன்னார் சேக்கிழார், நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. அப்பா எல்லாருக்கும் உதவி செய்யலாம், ஆனால் தான் உயர்கிற போது நான் தான் பெரியவன் என்கிற ஆணம் வராமல் எல்லோரை போல தன்னை சமமாக பார்க்கக்கூடியவன் மற்ற அனைவருடைய மனதிலும் மலையை போல உயர்ந்து நிற்பான். ஆணவமில்லாதவனுடைய மனம் மலையை விட பெரிது என்று சொன்னார். இதை அப்படியே சென்று அமைச்சர் அரசருக்கு மத்தியில் சொன்னார். நேற்று வரை விடை தெரியவில்லை, இன்றைக்கு விடை தெரிந்தது எப்படி என்று கேட்டார். மகன் சொல்லிக் கொடுத்தான், திருக்குறளிலே இருக்கிறது. மகனை அழைத்தார், சேக்கிழாரை அழைக்கிறார். சேக்கிழாருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்தார். இங்கே அரசனுடைய கடமை என்ன தெரியுமா? அப்போது சீவக சிந்தாமணி நூல் எழுதப்பட்ட காலம். ஒருவன் எண்வரை மணர்ந்து எப்படி வாழ்ந்தான் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய நூல். அதை அரசன் படித்து கொண்டிருந்தான். ஆக காம சிந்தனைகள் மட்டும் அதிகமாக வந்துவிடக் கூடாது என்பதில் சேக்கிழார் கவனமாக இருந்தார். அரசனை பார்த்து சொன்னார், அரசே, சிவகதைகள் எத்தனையோ இருக்க அவகதைகள் எதற்கு என்று கேட்டார். அரசன் கேட்டான், அவகதை இதுவானால் சிவக்கதை எங்கே என்று. நான் தொகுத்து வருகிறேன் என்று சொல்லி சேக்கிழார் எடுத்த முயற்சிதான் இன்றைக்கு 63 நாயன்மார்களுடைய வரலாறை ஒரே நூலாக நமக்கு கிடைத்து 63 முறையில் எம்பெருமானை அன்பு செய்யலாம் என்று சொல்லிக் கொடுத்தது என்று சொன்னால், மனம் தெளிவானால் எம்பெருமானுடைய சன்னதியை நாம் சேர்வதற்கான வழி 1000 இருக்கிறது. ஆனால் நம் மனம் தெளிவு பெற வேண்டும். நம் பண்பு என்ன என்பதில் நாம் மிக ஆழமாக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனத்தினுடைய பண்பு தங்கத்தை போல இருக்க வேண்டும், மண்ணை போல மாறிவிடக்கூடாது. இலக்கியம் சொல்கிறது, சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்ற அல்லாதார் கெட்டால் அங்கு என்ன ஆகும்? சீரிய பொன்னின் குடமுடைந்தால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடமுடைந்த கால் என்று சொன்னது. என்ன பொருள் தெரியுமா? ஒரு பொன் குடம் குடமாக இருந்தாலும் மதிப்புதான், உடைந்தாலும் மதிப்பு. காரணம், உள்ளே இருப்பது பொன். மண்குடம் குடமாக இருக்கிற வரைதான் மதிப்பு, உடைந்தால் மதிப்பில்லை. காரணம், உள்ளே இருப்பது மண். இந்த குடம் என்பது செல்வம். பொன்குடமும் ஒரு செல்வம் தான், மண்குடமும் ஒரு செல்வம் தான். பொன்குடம் உடைந்தால், அதாவது செல்வம் உடைந்து விட்டால், பொன்னை போன்ற மதிப்புள்ளவர்களுக்கு செல்வம் இல்லை என்றாலும் மதிப்பு. அவர் உள்ளே இருப்பது பொன் போன்ற பண்பு. மண்குடம் போன்றவருடைய செல்வம் உடைந்தால் மண்குடம் உடைந்ததை போல. ஏனென்றால் உள்ளே இருக்கக்கூடிய பண்பு பொன் கிடையாது. அதனால் நாம் சேர்க்க வேண்டியது செல்வத்தை அல்ல, பண்பினை. செல்வம் உடைந்துவிடும், பண்பு உடையாது. பண்பு உடைந்தாலும் நம்முடைய பண்பு பொன் போன்ற பண்பாக இருக்க அதனுடைய மதிப்பு அதிகம்தான், மெருகூட்டிக் கொள்ளலாம். அதனால் நாம் சேர்க்கக்கூடிய பண்பு இந்த கலியுகத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், ஏன் எம்பெருமானுடைய சன்னதியை அடைய வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், கலியுகம் இப்படித்தான் இருக்கும் என்று முன்பாகவே நிச்சயிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு யுகம். துன்பங்களும் தீவினைகளும் சூழ்ந்த யுகம். இதில் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானுடைய சன்னதி தேவைப்படுகிறது. கலியுகம் இப்படித்தான் இருக்கும் என்று தர்மரே சொல்லி இருக்கிறார். மகாபாரதத்திலே மகாபாரத போர் எல்லாம் முடிகிறது. தர்மர் அரச சபையிலே இருக்கிறார். அரண்மனைக்காக குதிரைகள் வாங்கி வர சொல்லி அனுப்புகிறார். குதிரைகள் வாங்கி வருவதற்காக பீமனும் அர்ஜுனனும் செல்கிறார்கள். அங்கே ஒரு நல்ல குதிரை வியாபாரி நிற்கிறார், ஒரு வெண் குதிரை நிற்கிறது. குதிரை எத்தனை ரூபாய் என்று கேட்டார்கள். வியாபாரி சொன்னார், பணமெல்லாம் வேண்டாம், 3 கேள்வி கேட்கிறேன், விடை சொல்கிறீர்களா?
விடை சொன்னால் நான் தருகிறேன் குதிரையை என்று. சரி, கேள்வியை கேளுங்கள். ஒரு ஊசியினுடைய துளை வழியாக யானையே போகும், ஆனால் யானையினுடைய வால் போகாது, அது என்ன என்று கேட்டார். யானையே போகும், யானையினுடைய வால் போகாதா? விடை தெரியவில்லை. ஒரு நிலத்தை சுற்றி வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நிலத்தில் இருக்கக்கூடிய பொருள் களவாடப்படுகிறது எப்படி? வேலி அமைந்த நிலத்தில் பொருள் திருடப்படுமா? விடை தெரியவில்லை என்றார்கள். ஒரு கிணறு தண்ணீரை எடுத்து 5 கிணறை நிரப்பலாம், 5 கிணறு தண்ணீரை எடுத்து ஒரு கிணறை நிரப்ப முடியாது, அது என்ன? விடை தெரியவில்லை என்றார்கள். அப்போது குதிரையும் இல்லை, செல்லுங்கள் என்றார். 2 பேரும் தர்மரை பார்த்து சென்றார்கள். அண்ணா, கேள்வி கேட்டாலே பதில் சொன்னாலே குதிரை தருவேன் என்றார். பதில் தெரியவில்லை, வந்துவிட்டோம். சரி, கேள்விகளை சொல்லுங்கள், நான் விடை சொல்கிறேன் என்றார் தர்மர். ஊசியின் துளை வழியாக யானை போகும், வால் போகாது, எப்படி? தர்மர் சொன்னார், கலியுகம் இப்படித்தான் இருக்கும். கலியுகத்திலே மனிதர்களுடைய செவியினுடைய துளை வழியாக யானை அளவிற்கு தீய செயல்கள், தீய விஷயங்கள் போகும். யானையின் வால் அளவிற்கு நல்ல விஷயம் போக சிரமப்படத்தான் செய்யும். ஆக கலியுகம் இப்படித்தான் இருக்கும் என்றார். சரி, வேலி அமைக்கப்பட்ட நிலத்தில் எப்படி பொருள் களவாடப்படும்? கலியுகத்திலே மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் கூட சில நேரங்களில் மக்களின் பொருளை எடுக்க வேண்டிய சூழல் வருகிறது. ஆக கலியுகம் இப்படித்தான் இருக்கும், வேலி அமைந்த நிலமும் திருடப்படும் என்றார். சரி, ஒரு கிணறு தண்ணீர் 5 கிணறை நிரப்புகிறது, 5 கிணறு தண்ணீர் ஒரு கிணறை நிரப்பாது, எப்படி? தர்மர் சொன்னார், கலியுகம் அப்படித்தான் இருக்கும். அந்த ஒரு கிணறு என்பது பெற்றோர்கள். பெற்றோர்கள் ஒரு குழந்தை அல்ல, 10 குழந்தை பெற்றாலும் தன்னால் முடிந்த அளவிற்கு தன் குழந்தைகளை பார்ப்பார்கள். 10 குழந்தை இருந்தாலும் கடைசி நேரத்தில் அந்த ஒற்றை கிணறை நிரப்பவே முடியாது. நீ பார்த்துக்கொள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்களே தவிர அந்த ஒற்றை கிணறு 10 கிணறுகளை திருப்திப்படுத்திய அளவிற்கு 10 கிணறே இருந்தாலும் ஒற்றை கிணறை திருப்திப்படுத்த முடியாது என்று சொன்னார். ஆக வந்தது குதிரை வியாபாரி அல்ல, கலியுக வரதன் தான். கலியுகத்தினுடைய நிலையை உணர்த்துவதற்காக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறான் என்று சொன்னார். என்று சொன்னால் கலியுகம் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதில் நாம் எப்படி நம்மை மெருகூட்டி சன்னதியை அடைகிறோம்? இதனால் தான் சன்னதி முக்கியம் என்று நான் சொன்னேன். நாம் அந்த சன்னதியை ஆழ பிடித்து விட்டால் குலசேகர ஆழ்வார் சொல்லுவார், படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனோ. வேற எந்த பாக்கியமும் குலசேகர ஆழ்வார் கேட்கவில்லை. அந்த சன்னதியை மிதித்து செல்லக்கூடிய, சன்னதிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடு. உன்னுடைய பவளவாயை பார்த்து கொண்டு அந்த படியாகவே கிடப்பது என் வாழ்க்கையில் கிடைத்த ஆகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னார். என்றால் சன்னதி அவ்வளவு முக்கியம். அந்த சன்னதியை அடைவதற்கு ஒற்றுமை முக்கியம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே மாரியம்மன் எப்படி ஆகப்பெரிய புகழோ, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து வளர்ந்த ஆண்டாள் அம்மா ஆகப்பெரிய புகழ். ஒற்றுமையாக எப்படி பகவானை, கடவுளை வணங்க வேண்டும் என்கிற தத்துவத்தை ஆண்டாள் நாச்சியார் தேவியிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். திருப்பாவையிலே வரும் பாருங்கள், எல்லா பாவைகளையும் எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு போகிறார்களாம். எல்லே இளங்கிளியே, இன்னமும் உறங்குதியோ? சில்லென்றழையேன் மீர் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடு ஏலோ ரம்பாவாய் என்று பாடினாள். என்ன பாடுகிறாள் ஆண்டாள் அம்மா? பாவை நோன்பு இருப்பதற்காக மார்கழி மாதம் எழுந்து அதிகாலையில் போகிற போது எல்லா சிறுமிகளையும் அழைத்து கொண்டே போனாளாம். அப்படி ஒரு வீட்டினுடைய வாசலிலே நிற்கிற போது அந்த வீட்டில் உள்ள பெண் இன்னும் எழும்பவே இல்லை உறக்கத்திலிருந்து. அப்போது எல்லோரும் சத்தமாக அழைக்கிறார்களாம்,
சீக்கிரம் எழும்பி வா, நேரமாகிவிட்டது என்றும். செல்லமாக பெண்களுடைய உரையாடலை ஆண்டாளம்மா இதில் சொல்கிறாள். அந்த உறக்கத்திலிருந்து எழுந்த குழந்தை, அந்த பாவை நோன்பிருப்பதிலேயே சின்ன குழந்தை, குறும்புத்தனம் உள்ள குழந்தை, அந்த குழந்தை கேட்கிறாளாம், எல்லாரும் எழும்பி விட்டார்களா, முதலில் வந்து என்ன எழுப்புகிறீர்களே என்று. வெளியில் நின்ற பெண்கள் சொன்னார்கள், எல்லோரும் எழும்பி இங்கே வாசலுக்கே வந்து விட்டோம், நீங்கள் வர வேண்டியதுதான் இன்னும் பாக்கி, வாருங்கள் என்று. அப்படியா என்று கேள்வியோடும் ஒரு வியப்போடும் கேட்கிறாள் உள்ளே இருக்கக்கூடிய பெண். வெளியே இருந்தவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் வெளியே வந்து நாங்கள் எல்லோரும் இருக்கிறோமா என்று பார்த்துவிட்டு புறப்பட்டு வா என்றார்கள். அந்த பெண்ணும் இதோ இந்த ஒரே நொடியில் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு வருகிறாள். எல்லோரும் பாவை நோன்பு இருக்க செல்கிறார்கள். பாருங்கள், தனியாக வணங்குவதால் வரும் பலனை விட கூட்டாக ஒவ்வொருவரையும் அழைத்து சென்று வணங்கக்கூடிய பலன் ஆகப்பெரிய வெற்றியை தரும் என்பதை ஆண்டாளம்மா சொல்லிக் கொடுத்தாள். சரி, கூட்டாக சென்றார்கள். என்ன வரம் கேட்டார்கள், என்னென்ன வேண்டும் என்று கேட்டார்கள் என்று பார்த்தால், ஆண்டாளம்மா கட்டிடம் வேண்டும், சொத்து வேண்டும் என்று கேட்கவில்லை. கிருஷ்ணா, நீ சாப்பிடுவதை ரசிக்க வேண்டும் என்று கேட்டாள். இவ்வளவு பெரிய பாவை நோன்புக்கு இதுதான் பலனா? எப்படி கேட்கிறாள் பாருங்கள். கூடாரை வெல்லும் சீரார் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் என்றாள். என்ன தெரியுமா பாடுகிறாள்? கிருஷ்ணா, அழகான ஒரு சிம்மாசனத்திலே பரந்தாமனாகிய கிருஷ்ண பெருமான் வந்து அமர வேண்டும், நாங்கள் எல்லோரும் சுற்றி அமர்ந்திருக்க வேண்டும், உங்களுடைய கையிலே சாதமும் தயிரும் பாலும் நெய்யும் எல்லாம் குழைத்த ஒரு பார் சோறினை உங்கள் கையில் கொடுக்க வேண்டும், அதே போல அந்த பார்ச்சோற்றினை எடுத்து நாங்களும் சுற்றி இருக்க வேண்டும், நீங்கள் அந்த உணவினை உங்கள் அழகான கையால் எடுத்து சாப்பிடுகிற போது அந்த பாலும் நெய்யும் சாதமும் சேர்ந்து அந்த முழங்கை வழியாக வடிய வேண்டும், அதை நீங்கள் ருசித்து சாப்பிட வேண்டும், அதை நாங்கள் சுற்றியிருந்து பார்க்க வேண்டும் என்பதை தவிர இந்த பாவை நோன்பில் எங்களுக்கு வேறு ஆசை இல்லை என்று சொன்னாள் என்றால் எப்படிப்பட்ட பக்தி பாருங்கள். கிருஷ்ணர், பரந்தாமனாகிய கிருஷ்ணர் சாப்பிடும் அழகை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனால் தானே சொன்னோம், ஆண்டாள் அந்த ஆண்டவனையே ஆண்டாள் என்று. அவள் அன்பு கண்ணனை கட்டி போட்டது. கனா காண்கிறாள் பாருங்கள், அவ்வளவு அழகாக இருக்கும். நாமெல்லாம் நினைக்கிறோம், இன்றைக்கு வந்த நவீன யுக பெண்கள் தான் திருமணத்திற்கு முன்பாக கனா காண்கிறோம் என்று. கனா காண சொல்லிக் கொடுத்த தாயே ஆண்டாள் தாய்தான். அழகாக கனா காண்கிறாள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனாகண்டேன் தோழினான். கை கோர்ப்பதை கூட எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறாள் பாருங்கள். அந்த அன்பு, பாரதியார் எடுத்துக்கொண்ட உரிமையை போல ஆண்டாளம்மாவினுடைய உரிமை நம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னால் பரந்துபட்ட மனம்தான். அவர்கள் யாருமே எதையும் தனக்காக சேர்த்து வைக்கவில்லை, தனக்கு கிடைத்ததை பிறருக்கு கொடுக்க முயற்சித்தார்கள். வள்ளுவர் சொல்லுவார் குறளிலே, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தன்று என்பார். நச்சப்படாதவன் என்பவன் செல்வம் இருந்தும் வறியவர்களுக்காக அதை கொடுக்காதவன். ஆக செல்வம் இருந்தும் வறியவர்களுக்காக அதை செலவு செய்யாதவன் எப்படிப்பட்டவனாம் தெரியுமா? வள்ளுவர் சொன்னார், ஒரு ஊருக்கு மத்தியிலே
ஒரு அழகான மரம், ஆனால் விஷமரம். அந்த விஷமரத்திலே அழகான காய்கள் காய்க்கிறது, ஆனால் விஷக்காய்கள். அது பழுக்கிறது, ஆனால் விஷக்கனிகள். இப்பொழுது சொல்லுங்கள், அந்த கனியை சாப்பிட ஆசை வருமா? அந்த கனி பலன் தருமா? விஷக்கனி ஒருபோதும் பலன் தராது. ஊருக்கு மத்தியிலே விஷக்கனி நின்றால் எப்படி பலன் இல்லையோ, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை இல்லாதவனின் கையில் செல்வம் போய் சேர்வதும் அப்படிதான் என்று சொன்னார். அதனால் முடிந்தவரை இறைப்பணி செய்யுங்கள், இறையுங்கள். இறைக்கின்ற கேணித்தானே ஊறும் என்று சொன்னார்கள். அதனால் கொடுக்கின்ற கைக்குத்தான் அருள் வந்து சேரும். ஒரே இடத்தில் தண்ணீர் தேங்கினால் அது அழுக்கான தண்ணியாக தான் மாறும். ஒரே இடத்தில் செல்வம் தேங்கிக் கொண்டே இருந்தால் அது பாவமாகத்தான் மாறும். அதனால் முடிந்தவரை சற்று உதவி செய்வோம். நாம் எல்லோரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் சொல்லி இருப்பார், அகத்தியர் காலத்திலே பிறந்து இன்னும் 1000 ஆண்டுகள் வாழப்போவதை போல மனிதன் நினைத்து கொண்டு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறான். பாவம், அந்த மனிதனுக்கு தெரியவில்லை, அடுத்த நொடி கூட மரணம் வரலாம், வந்தாலும் 6 அடியும் சொந்தமில்லை என்பது தெரியவில்லை என்று சொல்கிறார். அதனால் தனக்கு 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 என்று சேர்க்காமல் முடிந்தவரை பிறருக்காக தொண்டு செய்வோம். பிறருக்காக சற்று நம்முடைய கைகளில் இருந்து உதவி செய்ய கற்றுக்கொள்வோம். ஆன்மீகத்தினுடைய உச்சத்திற்கு நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் உறவுகள் கூட கண்ணுக்கு தெரியாது என்பார்கள். ஆன்மீகத்தினுடைய உச்ச பக்திக்கு நாம் போய்விட்டோம் என்று சொன்னால், அந்த சன்னதியினுடைய பக்கத்திலே நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் எந்த உறவுமே நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஒரே உறவு அந்த பரந்தாமன் தான். அதற்கு ஆகப்பெரிய எடுத்துக்காட்டு சிறுதொண்ட நாயனாருடைய வரலாறு. சிறுதொண்டருடைய வரலாறு மெய்சிலிர்க்க வைக்கும் நம்மை. வந்த அடியார் நரப்பசு வேண்டும் என்று கேட்டார். எப்படிப்பட்ட நரப்பசு? 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும், உடலிலே எந்த சேதமும் இருக்கக்கூடாது. அந்த குழந்தையை சமைத்து தருவதற்காக வெட்டக்கூடிய பெற்றோர்கள் தாய் மகிழ்ச்சியோடு மடியில் வைத்திருக்க வேண்டுமாம். எப்படி? 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த குழந்தையை தாய் மகிழ்ச்சியோடு மடியில் வைத்திருக்க வேண்டுமாம். தந்தை சிரித்து கொண்டே தலையை அறிய வேண்டுமாம். நரப்பசு கேட்கிற போது எந்தவித ஆட்சேபனமும் இல்லாமல் தன் குழந்தையை அதற்காக தயார் செய்கிறார்கள். அந்த குழந்தையை எம்பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் என்பதால் குளிப்பாட்டுகின்றார்கள், தூய்மைப்படுத்துகிறார்கள். எல்லாம் முடிகிறது. அறிவதற்காக மடியிலே தாய் வைக்கிறாள். தாயினுடைய பாசம். சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேறு அடியார் கேட்டிருக்கிறார். அழவும் முடியவில்லை, சிரிக்கவும் முடியவில்லை. அவள் தவிக்கிறாள். தன்னுடைய குழந்தையை ஒரே ஒரு நொடி கட்டி அணைத்து மார்போடு சேர்த்து ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அணைப்பதற்காக எடுத்தாள். ஒரு நொடி யோசித்தாள், குழந்தையை தூய்மை செய்து விட்டோம், பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை எச்சில் படுத்தக்கூடாது. அதனால் என் குழந்தையை பெற்ற தாயான நான் முத்துவதற்கு கூட இறுதி நேரத்தில் எனக்கு பாக்கியம் இல்லையே என்று நினைத்து தன் குழந்தையை சமைத்து கொடுத்தார்கள். பாருங்கள், இதில் சிலர் சொல்லுவார்கள், பக்தி இப்படியா காட்டுகிறது? 63 நாயன்மார்களுடைய வரலாறு தன் குழந்தையே சமைப்பதற்கா சொல்லிக் கொடுத்தது என்று. இதுதான் பேரின்ப பக்தி என்பார்கள். பக்தியினுடைய தொடக்கத்தில் பரந்தாமனும் தெரிவார், உறவுகளும் தெரியும். பக்தியினுடைய முக்தி நிலையை அடைகிற போது பரந்தாமனே உறவாக தெரிவார், உறவுகள் கண்களுக்கு தெரிவதில்லை. இங்கே அந்த குழந்தை, சிறுதொண்ட நாயனாருடைய குழந்தை சீராள தேவன் சிறுதொண்டரை விட மகிழ்ந்தானாம், நான் உணவாக போகிறேன் என்று. அதனால் இங்கே தவறு நடக்கவில்லை. தாய் மகிழ்கிறாள், என் வயிற்றில் பிறந்த பிள்ளை அடியாருக்கு போகிறது என்று. தந்தை மகிழ்கிறார், நான் வளர்த்த
பிள்ளை அடியாருக்கு போகிறது என்று குழந்தை எப்படி மகிழ்ந்ததாம் தெரியுமா? இறந்த பிறகு மண்ணில் உள்ள புழுக்களுக்கு உணவாவதை விட அடியாருக்காவது ஆக சிறந்த பக்தி என்று நினைத்தது பாருங்கள். 5 வயது குழந்தைக்கு ஞானம் பிறந்திருக்கிறது. இங்கே குழந்தையினுடைய கண்ணுக்கு தாய் தந்தை தெரியவில்லை, மனைவியினுடைய கண்ணுக்கு கணவனும் குழந்தையும் தெரியவில்லை, சிறுதொண்டருடைய கண்ணுக்கு மனைவியும் குழந்தையும் தெரியவில்லை. எல்லோருடைய பக்தி பேரின்ப பக்தியானது, எல்லோருக்கும் உறவானது அந்த பெருமானானார். ஆக இது பக்தியானது. பக்தியினுடைய உச்சத்திற்கு செல்ல 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 எல்லாமே மாயை என்பதை நாம் உணர முடியும். அந்த சன்னதி மட்டும்தான் நிலையானது என்பது கண்கூடாக நம்முடைய கண்களுக்கு தெரியும். வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சன்னதிதான் முக்கியம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களிலே தவறு என்று தெரிந்தும் சில பாதைகளிலே நாம் போகிறோம் பாருங்கள். அதுதான் இன்றைக்கு வருத்தம் கொடுக்கிறது. புரியும்படி சொன்னால், பசுவினுடைய பால் எவ்வளவு நல்லது, அமிர்தம் போன்றது, உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம், புரதச்சத்து நிறைந்திருக்கிறது. அந்த பசுவினுடைய பாலை கொடுக்கக்கூடிய வியாபாரி வீடு வீடாக போய் கூவி கூவி அழைத்து ஒவ்வொரு வீட்டிலும் பாலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆக பால் நல்லதுதான், நல்லதை தேடி தேடி வியாபாரி தருகிறார். மது எவ்வளவு உடலுக்கு கேடு, எங்காவது வீடு வீடாக தேடி கொடுக்கிறார்களா? கடை திறப்பதற்கு முன்பாகவே வரிசையில் நிற்கிறார்கள். ஆக நல்ல விஷயங்களை தேடி போய் கையில் சேர்க்க வேண்டி இருக்கிறது. தீய விஷயங்களை தானாக தேடி சென்று கொண்டிருக்கிறான் மனிதன். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகம். அதனால் தான் பட்டினத்தார் சொன்னார், பக்தி செலுத்த முடிகிறது, பக்தியில் மிஞ்சியவர் பட்டினத்தார் என்று நாம் சொல்கிறோம். பட்டினத்தார் சொன்னார், பக்தியில் அவர் அவ்வளவு ஒன்றும் மிஞ்சவில்லையாம். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாள் 6 கண்ணை எடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாள் 6 கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று சொல்கிறார் என்றால் அவருடைய பக்தியை பாருங்கள். என்ன சொல்கிறார்? வாளை எடுத்து என் பிள்ளையை அறிந்து கொடு என்று சொன்னால் என்னால் செய்ய முடியாது. ஆக சிறுதொண்டர் பக்தியில் என்னை விட மிஞ்சி விட்டார். தீண்டாதே எம்மை திருநீல நக்கரே என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மனைவியை இளமை பருவம் முழுவதும் தீண்டாமல் இருந்தார். அந்த பக்தி எனக்கு வராது. 6 நாளில் கண்ணில் ரத்தம் வந்தது என்று தன் கண்ணை எடுத்து சிவனுக்கு கொடுத்தானே கண்ணப்பன், அவனுடைய பக்தி 6 நாளில் எனக்கு வரவில்லையே. ஆக குழந்தையை கொடுக்கவோ, கண்ணை கொடுக்கவோ, இளமையை துறக்கவோ என்னிடத்தில் சக்தி இல்லை. ஆனாலும் எம்பெருமானே உன்னை நான் வணங்கினேன் என்று சொன்னார் என்றால் எல்லாராலும் எல்லாமும் சாத்தியப்படுமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் பக்தி சாத்தியப்படும். எல்லோருடைய பக்தியும் ஒவ்வொரு பாதை, எல்லோரும் அடைந்த விதம் ஒவ்வொன்று. அதனால்தான் பக்தியை அடைவதற்கு ஆழமான பருவம் இளமை பருவம் என்றார்கள். காலன் வரும் முன்னே, கண் பஞ்சடை முன்னே, பாலுன் கடைவாய் படு முன்னே, ஊரார் சுடு முன்னே, சுற்றார் அழு முன்னே, குற்றாலத்தீசனே கூறு என்றார் பட்டினத்தார். காலன் வந்து ஊர் மக்கள் எல்லோரும் வாயிலே பாலூற்றக்கூடிய தருணத்தில் வருவது அல்ல ஆன்மீகம். வளர்கிற பருவத்திலே, அடிமட்ட பருவத்திலே, ஒவ்வொரு செயல் செய்கின்ற பருவத்திலே எல்லாமே எம்பெருமான் தான் என்று உணர்ந்து அப்போது வருகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் ஆன்மீகம் என்று சொன்னார். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே இல்லறம் என்று சொல்கிறோமே, இல்லத்திலே அறம் நிலைக்க வேண்டும். கணவனும் மனைவியும் சேர்ந்து நடத்தக்கூடிய இல்வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தால்தான் அந்த வீட்டில் வளரக்கூடிய பிள்ளை ஆன்மீகம் தெரிந்த பிள்ளையாக வளர முடியும். அதனால் பெற்றோர்கள், பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு அடிமட்ட பருவத்திலேயே ஆன்மீகத்தை
அனுபவத்தை சொல்லித்தாருங்கள், ஆண்டவனுடைய கதையை சொல்லித்தாருங்கள், உங்கள் அனுபவத்தையும் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அனுபவத்தை விட ஆக பெரிய பாடம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு அனுபவமே ஒவ்வொரு பாடம்தான். உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அதன் மூலம் நாங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர முடியும். காரணம், இல்வாழ்க்கைக்கு ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொன்னால் மகாபாரதத்திலே குந்தி தேவியை சொல்லலாம். பாண்டு வேட்டையாட போகிறார். மான் என்று நினைத்து கிஷ்கிந்த முனிவரின் மீது அம்பு எய்கிறார். என்ன சாபம் கிடைத்தது? ஒரு பெண்ணை ஆசையோடு தீண்டக்கூடாது, தீண்டினால் மரணிப்பாய் என்று. அரண்மனைக்கு வந்தார். கதவுகளை அடைத்து 4 நாட்களாக வெளியே வரவே இல்லை. தாய் வந்து கதவை தட்டியவுடன் கதவை திறந்தார். என்ன ஆயிற்று? சாபம் கிடைத்தது. நான் துறவரம் போகிறேன், எந்த ஒரு பெண்ணையும் ஆசையோடு தொடக்கூடாது என்று சாபம் கிடைத்தது என்றான். உடனே மனைவியான குந்தி தேவி சொன்னாள், ஐயா, நீங்கள் வனவாசம் போகிறீர்கள் என்றால் நானும் உடன் வருகிறேன் என்று. பாண்டு சொன்னார், வனவாசம் போவதே துறவர வாழ்க்கை வாழத்தான், அங்கேயும் வருகிறேன் என்று சொன்னால் எப்படி என்று. குந்தியினுடைய வார்த்தையினுடைய ஜாலத்தை பாருங்கள். ஒரு மனைவி கணவனிடத்தில் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி அவன் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்கிற இல்லறத்தை குந்தி தேவி சொல்லிக் கொடுத்தாள். அவள் சொன்னாள், இன்று வரை, இந்த நொடி வரை நான் மனைவியாக இருந்தேன், நீங்கள் கணவராக இருந்தீர்கள். இந்த நொடி முதல் நீங்கள் எனக்கு குழந்தை, நான் உங்களுக்கு தாய். தாயானவள் குழந்தையை வனவாசத்திற்கு அழைத்து செல்வதில் யாதொரு தவறும் இல்லை என்று சொல்லி உடன் சென்றாள். பாருங்கள், இல்லத்தை அறமாக மாற்றினாள். அங்கே இல்லறம் செழித்தது. ஏன்? சிவபெருமான் சொக்கநாதராக மாறுகின்ற போதெல்லாம் சக்தி மீனாட்சி வடிவத்தை எடுக்கிறாள். சிவபெருமான் விஸ்வநாதராக மாறுகின்ற போதெல்லாம் சக்தி விசாலாட்சி ஆகிறாள். சிவபெருமான் பிரகதீஸ்வரர் ஆகிற போது சக்தி பிரகதாம்பாள் ஆகிறார். ஆக சிவபெருமான் ஒவ்வொரு அவதாரம் எடுக்க 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 சக்தியும் உடனே எடுத்தாள். ஆக இல்லறத்திலே கணவன் ஒவ்வொரு நிலையில் சிந்திக்க, அவன் வளர வளர அதனோடு சேர்ந்து இல்லறத்தை நடத்தக்கூடிய துணைவியாரும் சேர்ந்து வீட்டிலே பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லித்தர வேண்டும், அடிமட்டத்தை சொல்லித்தர வேண்டும். தத்துவங்கள் எங்கே பிறக்கிறதோ அங்கே இருந்து தத்துவத்தை எடுக்க சொல்லித்தர வேண்டும். உயர்ந்தவர்கள் சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் தத்துவங்களை சேர்த்துக் கொள்வேன் என்றில்லாமல், சிறியவர்களிடத்தில் நற்கருத்துக்கள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறியவர்களிடத்தில் ஞானம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கேயெல்லாம் ஒரு மனிதன் துன்பப்படுகிறானோ அவனுக்கான உதவியை செய்யக்கூடிய நிலையில் கடவுள் தன்னை வைத்திருந்தால் உடனே ஓடி சென்று செய்பவன் மனிதன். அவன் வாயார கேட்பதற்கு முன்பாக நாமாக செய்தால் அது புண்ணியத்தில் போகிறது. கேட்டு செய்ய வேண்டும் என்கிற மனநிலை இல்லாமல் கேட்காமல் செய்யும் நிலையில் பகவான் வைத்தால் அதை செய்வதற்கு நாம் துணிவோம் என்று சொன்னால் நிம்மதி தானாக மனதில் வருகிறது. நிம்மதி வந்துவிட்டால் என்ன? நிம்மதி வந்தாலே சன்னதிக்கு போனவனுக்குத்தானே நிம்மதி. அதனால் எல்லா ரீதியிலும் யோசித்து பாருங்கள். எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா விஷயத்திலும் நாம் பாக்கியசாலிகள் தான். யாருமே இங்கே துன்பப்பட்டவர்கள் அல்ல. எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். எல்லாருடைய மனதிலும் இந்த மாரியம்மன் மகிழ்ச்சியை தந்திருக்கிறாள். இந்த சிறியவள் சொன்ன கருத்தை கூட மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. அமர்ந்திருப்பதில் பலரும் பெரியவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். என்னை விட ஞானத்திலும் கல்வி அறிவிலும் அனுபவத்திலும் பெரியவர்கள், பல அனுபவங்களை பெற்றவர்கள் இங்கே பலரும் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு சிறியவளாக நான் சொன்னேன், சிறிய இடத்தில் கருத்துக்கள் கிடைத்தால் கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அந்த கருத்தை 2 மணி நேரமாக பெரியவர்கள் எப்போதோ ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை இந்த மாரியம்மன் கோவில் சன்னதி எனக்கு நிரூபித்து விட்டது. இந்த சன்னதி ஆகப்பெரிய நிம்மதியை என் மனதிலே இந்த 2 மணி நேரத்தில் கொடுத்திருக்கிறது. பெரியவர்கள் எல்லோரும் என்னுடைய பேச்சிலே குறை இருந்தாலும் நிறை இருந்தாலும்
இருந்தாலும் மாரியம்மனுடைய அருளால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்கிற ஆக பெரிய தலைப்பிலே என் சிந்தனையில் எட்டிய சிறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை உபயமாக எனக்கு வழங்கிய ஐயா அவர்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய அத்தனை உறுப்பினர்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் முத்துசாமி ஐயா அவர்களுடைய பொற்பாதமும் தொட்டு வணங்கி அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.